சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் ஜெயம் கொள்ளாதவன் ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி பல்வேறு விதமான காரியத்தின் நிமித்தமாய் பிசாசு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு போராடுகிறான். நாம் ஒரு ஆவிக்குரிய போராட்ட களத்துக்குள் இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2வது சர்வாயுத வர்க்கத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 7 சர்வாயுத வர்க்கங்கள்ல 2வது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது என்ன தெரியுமா? நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். நீதி என்றால் என்ன? நான் நீதியாக்கப்பட்டு விட்டவன், நான் நீதிமான், நான் குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டவன் என்ற உணர்வு, என்ற அறிவு, என்ற ஆட்டிடியூட். குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம தேவன் பாவங்களை மன்னித்து மறந்து விட்டார் என்ற உணர்வோடு வாழ்கிறவர்கள். கர்த்தர் மன்னிச்சு மறந்த பாவத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகிற பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வெற்றியா வாழ முடியாது. ஒன்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. உங்க மேல உள்ள அழைப்பு, தேவ திட்ட நோக்கம், தரிசனம் நிறைவேறாது. 2வது, இந்த நீதி எதை அடையாளப்படுத்துவது தெரியுமா? நீதியின் மார்பு கவசத்தை புரிந்து கொள்வதற்கு 2 விதமான நீதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தேவ நீதி, இன்னொன்று சுயநீதி. நாம் தேவ நீதியை ஆயுதமாக தரித்துக் கொண்டால் ஆவிக்குரிய போராட்டத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். சுயநீதியை சார்ந்து கொள்வோமானால் நிச்சயமாய் தோற்று போவோம். ஆசுவாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. தேவநீதி, நீதி என் மார்பு கவசம் 2வது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவ நீதியை அடையாளப்படுத்துகிறது. அதாவது தேவ நீதியை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறது. 2 பேர் ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருத்தர் பரிசேயன். அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், தசமா கொடுக்கிறேன். அந்த ஆயக்காரனை போல இல்ல, ரொம்ப நான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த ஆயக்காரன் தூரத்தில் இருந்து தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் ஆவியாக என்ன கிருபையாடும் என்று சொன்னான். ஐயா, தேவ நீதி என்ன தெரியுமா? 2வதாக நான் கட்டின மகாபாபிலோன் என்று ஒருத்தன் சொன்னான். நான் கட்டின மகாபாபிலோன். தேவ சமூகத்தில் 24 மணி நேரம் நின்ற ஒரு தூதனுக்கு லூசு பிடிச்சிருச்சு. அவன் பேர் லூசிபர். லூசிபருக்கு திடீர்னு லூசு பிடிச்சிட்டு. என்ன லூசு பிடிச்சு தெரியுமா? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் தேவ சமூகத்தில் 24 மணி நேரம் நின்று அவன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்குள்ள நான் யார் தெரியுமா, என் மகிமை என்ன தெரியுமா என்ற எண்ணம் உள்ள வந்தது. கீழே தள்ளப்பட்டான். அவன் தான் இன்னைக்கு பேய பிசாச அலைஞ்சிட்டு இருக்கிறான். நான் என்பது லூசிபரின் ஆவி, நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற நிலைமைக்கு வர்றவன் தான் தேவ நீதியை வஸ்திரமாக அணிந்திருக்கிறவன். நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிறுவில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவு நன்மை உங்களுக்கு வந்தாலும் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தணும். இப்படி சொல்றேன், தேவனை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி அவரையே சார்ந்து கொள்கிறவன் தான் தேவ நீதி அஸ்திபாரமாக அணிந்திருக்கிறவன். ஏன் சம்பாத்தியம், ஏன் திறமை, ஏன் படிப்பு, ஏன் ஞானம், ஏன் அழகுனா நீங்க தேவநீதி அல்ல சுயநீதி கருத்து கொண்டிருக்கீங்க. முகவரி இல்லாம பிசாசு உங்களை ஆக்கிடுவான். பெருமை, அகந்த, மனமேட்டிமை. வேதம் சொல்லுது, மனமேட்டிமை உள்ளவன் எவனு கர்த்தருக்கு அருவருப்பானவன். யார் யாருக்குள்ளெல்லாம் நான் ஏன் திறமை ஏன் பலன் சொல்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமை ஒளிந்திருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவனுக்குள் அகந்தை இருக்கிறது, அவனுக்குள் இருமாப்பு இருக்கிறது, அவனுக்கு மனமேட்டிமை இருக்கிறது. அவன் கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான். ஒரு 5 ரூபாய் கிடைச்சா கூட சொல்லணும், இது உங்க கிருபை ஆண்டவரே, உங்க இறக்க ஏசப்பா. வேலை நீங்க கொடுத்தது, குடும்பம் மனைவி பிள்ளைங்க நீங்க கொடுத்தது, ஆரோக்கியம் நீங்க கொடுத்தது, எல்லாமே நீங்க கொடுத்ததுப்பா. ஐ எம் நத்திங்.
நீங்க தான். நான் ஒன்றுமில்லை என்று தவறாக அறிக்கை செய்யாதிருங்கள். ஆனா தாழ்மைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா, அத்தனையும் உம்முடையவைகள், அத்தனையும் நீங்க தந்தது, உங்க கிருபை, உங்க இறக்கம். அதாவது தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனை சார்ந்து கொள்வதுதான் தேவ நீதியை வஸ்திரமாக அணிந்து கொள்வது. சிலருக்கு தங்க சபை குறித்த பெருமை, ஆலயத்தை குறித்த பெருமை, உங்க சர்ச்சை ஒண்ணு இல்லாம போயிடும். எல்லா வயல்களுக்கும் ஒரு எஜமான் தான், மறந்துடாதீங்க. எல்லா வயல்களுக்கும் ஒரே எஜமான் தான். பூமியில கண்காணி வேணா வேற வேறையா இருக்கலாம், மேய்ப்பர்கள் வேணா வேற வேறையா இருக்கலாம், பேர் வேணா வேற வேற இருக்கலாம், நேம் போர்டு டிஃபரெண்டா இருக்கலாம். ஆனா எல்லா சபைக்கும் சுய ரத்தத்தினால சம்பாதித்தவர் இயேசு கிறிஸ்து, சபைக்கு தலைவர் இயேசு. சபை பெருமை, அழகு பெருமை, சாதி பெருமை, படிப்பு பெருமை. ஹலோ, அந்த பெருமை உங்களை தரை மட்டமா தாழ்த்திடும். இந்த பெருமை ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தா, நான் கட்டின மகாபாபிலோன் என்னுடையது, நான் யார் தெரியுமா? ஹலோ, ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளவில்லை, ஆவிக்குரிய போராட்டத்துல தோற்று போவீங்க, ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டீர்கள். ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டீர்கள். முதலாவது தேவநீதி என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிராணி. என் பாவங்களெல்லாம் என் தேவன் மன்னித்து விட்டார், என் மேல அன்பு நிமித்தமாய் மன்னித்து மறந்துட்டார். இப்ப நான் குற்றமற்றவன், இப்ப நான் நீதிமான், நிற வராது என்ற உணர்வு, கான்சியஸ், அறிவு. இரண்டாவது, எல்லாமே நீங்க தந்தப்பா, நீங்க இல்லாம நான் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்வது. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்வது, தேவனுக்கு மகிமை செலுத்துவது. ஏரோது தேவனுக்கு மகிமை செலுத்தல. எல்லாரும் இந்த தேவனுடைய சத்தம் அப்படி சொன்னவன் அந்த மகிமையை தனக்கு எடுத்துக்கொண்டான். நான் அல்ல, எல்லாம் அவருடைய என்று தாழ்த்த மறந்து போனான். நடந்தன தெரியுமா? ஏரோதுவை தேவ தூதன் அடித்தான். ஏரோது புழுபுழுத்து செத்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் விருத்தி அடைந்தது. அன்பு மகனே, மகளே, தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஏரோது புழுபுழுத்து செத்தாதான் வாக்கு தத்தம் நிறைவேறும். வாக்கு தத்தம் நிறைவேறும், வசன விருத்தி அடையும். பெருமை ஒளிஞ்சிட்டு இருக்குது. எனக்கு இவ்வளவு நகை இருக்குது, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, சொத்து இருக்குது. ஒரு நிமிஷத்துல தரைக்கு போயிடும். பெருமையும் அகந்தை மனமெட்டியுமே இருந்தால் நான் அல்ல ஆண்டவரே, உங்க கிருபை என்று சொல்லி சுயநீதியை குழி தோண்டி புதைச்சி தேவநீதியை சார்ந்து கொண்டால் பிழைத்துக் கொள்வீர்கள், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அப்ப ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயித்துக் கொள்வதற்கு முதலாவது சத்தியம் எனும் கச்சை, உண்மை. இரண்டாவது நீதியின் மார்பு கவசம். நான் நீதிமான், நான் நிரபராது என்ற உணர்வு, அறிவு, கான்சியஸ். குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்காத வாழ்க்கை. இரண்டாவது, நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி அவரை சார்ந்து கொள்கிறது தான் தேவநீதி. அது மார்பு கவசம் அணிஞ்சிருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படின்னா கண்டிப்பா ஆவிக்கிற போராட்டத்தில் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு முகவரி இல்லாம இருக்க நீங்க, மலை மேல் உள்ள பட்டணம் உங்களை மாற்றுவார். ஆயிரங்களுக்கு ஆஸ்வாதமாய் மாற்றுவார். உங்க களஞ்சியத்தை திறந்து யோசேப்பு லட்சங்களுக்கு அள்ளி கொடுத்தார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. தாழ்த்துங்க, தாழ்த்துங்க.
ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், ஒரு லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தா உங்க பெயர் எழுதி போடணுமா? பெயர் உங்களுக்கு சொல்லணுமா? அப்படி பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை உங்களுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அத்தனை பிளஸிங்கும் உங்களை விட்டு தாண்டி போகும் என்பதை மறந்து போகாதீர்கள். பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்திருக்கிறாரா? தேவ கிருபை என்று சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். என் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறேன் பாருன்னு சொன்னா அதுவே உங்க பிள்ளைகளுக்கு கண்ணியாய் மாறி போய்விடும். அதுவே உங்க பிள்ளைகளுக்கு கண்ணியாய் மாறி போய்விடும். நான் அல்ல கிறிஸ்துவே. ஆங்கிலத்தில் ஐ, நான். கிறிஸ்துவ கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத்து ஐ வளைஞ்சி சியா மாறணும். ஐ வளைஞ்சி சியா மாறணும். அவருடைய கிருபைன்னு சொல்லி தாழ்த்துங்க. அநேக நேரங்கள்ல பெயரை சொல்லலைன்னா கோபம் வருது. நான் இத்தனை 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு லட்சத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்கிறேன், என் பேரை சொல்லல பாஸ்டர். ஹலோ, உங்களுக்கு பரலோகத்துல மகிமை வேணுமா? பரலோக தேவனை கனப்படுத்தப்படணுமா? இல்ல பூலகத்தில் மகிமை வேணுமா? பூலகத்தில் எல்லாரும் என்னை பெருமையா நினைச்சீங்கன்னா அந்த பெருமை உங்களை குழி தோண்டி புதைக்கும். அத்தனை ஆசுவாதங்களை புதைக்கும் சொல்றேன். அத்தனை ஆசுவாதங்களுக்கு வேதனை கொண்டு வந்து விடும். உங்க பலன்ல சம்பாதிச்சீங்க அந்த பணம், உங்ககிட்ட இருக்கிற கோடிகள் உங்களுடையதான். அந்த வேலை உங்களுடைய வேலையா? சம்பாத்தியம் பண்ண பலன் கொடுத்தாரு நீங்களா? பலன் கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த சம்பாத்தியம், கர்த்தர் கொடுத்த பலன் அப்படின்னு அதை வைத்துக் கொண்டு என்ன பெருமையா பேசணும் அப்படின்னு சொன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். நீதியின் மார்பு கவசத்தை இரண்டாவதாக சர்வத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஏற்றியாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருபை செய்யப்பா. கிருபை செய்ய. யாரெல்லாம் சிறு பிள்ளை போல தாழ்த்துகிறாங்களோ, இது தேவனுடைய வார்த்தை என்று தாழ்த்துறாங்களோ அவங்களை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.